சென்னையில் சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் போக்குவரத்து போலீசாருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. நேற்றைய தினம் செம்பியம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுமி ஒருவர் குடிநீர் லாரி ஏறி விழுந்த நிலையில போக்குவரத்து போலீசாருக்கு வாய்மொழி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் அருண் அதன் மூலம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் பள்ளி அமைந்துள்ள பகுதிகளில் உட்பட்ட இடங்கள்ல கனரக வாகனங்களை அனுமதித்தால் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்தின் மூலம் உயிரிழப்பை ஏற்படுத்தும் கனரக வாகனங்களை குறைந்தது 100 நாட்களுக்கு ஒப்படைக்க கூடாது எனவும் அந்த வாய்மொழி உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வட்டார அதாவது பள்ளி கல்லூரிகள் அமைந்திருக்க பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் சாலையில் இருபுறங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும். சிறுமி பள்ளி மாணவர்கள் சாலையை கடக்கும் போது உடனிருந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த வாய்மொழி உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.